முக்கியமா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்காகவே ஒதுக்கி வச்ச ஒரு சாப்டர் இந்த எபிசோடு தான் த பிரிட்ஜ். எல்லாருமே லெவனா நடிச்ச மில்லி பாபியா இருக்கட்டும், லூக்கஸா இருக்கட்டும், மைக்கு, டஸ்டின், ஸ்டீவ், நான்சி, ஜானதன் இப்படின்னு டீன்ஸ் அண்ட் கிட்ஸா எல்லாருமே கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாய்ஸ் ஹாப்பர் அண்ட் கேரன் வீலர் இவங்க 3 பேருமே வந்து ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க பேரண்டிங் இம்பார்ட்டன்ஸ், அவங்க குழந்தைகளை நினைச்சு எப்படி வந்து கேர் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா டைலாக்ல டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரன் வீலரை பொறுத்த வரைக்கும் தான் மகளை வந்து என்னால காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு கில்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை பார்த்துருக்க மாட்டீங்க. சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது. ஆக மொத்தத்துல எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த த பிரிட்ஜ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே வந்து இந்த சாப்டரை தான் வந்து 3 டைரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.